ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். சண்டை சச்சரவு என்ன வெறுப்பில் வாழும் கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ இந்த ஒரு பூ மட்டும் இருந்தால் மட்டும் போதுங்க. கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு கூட சொல்லுவாங்கங்க. அதில் கணவன் மனைவி உறவு என்பது மிகவும் அற்புதமான ஒன்று. நம்மை சுற்றி பல உறவுகள் இருந்தாலும் ஏனோ நம் கடைசி காலத்தில் நம் கூடையே வருவது நம் துணை மட்டுமேங்க. அப்படிப்பட்ட துணை சில பேருக்கு நல்ல விதமாக அமைந்துவிடும். ஆனால் சில பேருக்கு அதுவே பாதகமாக கூட அமைந்து விடுங்க. அவர்களுக்கிடையே சண்டை விவாதம் என்பது மட்டுமே இருக்குங்க. அதற்கு காரணம் அவர்கள் மட்டும் இல்லைங்க, அவர்களுடைய நேரமும் மற்றவர்களுடைய கண்டிஸ்டிங் கூடங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது அனைத்துமே சரியாகும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த பரிகாரத்தை நம்ம செய்வதற்கு முதல்ல பவளமல்லியை வாங்கணுங்க. இந்த பூவை நாமும் பல இடங்களில் பார்த்துருப்போம். ஏன் பலரோட வீடுகளில் கூட இந்த பூவை வளர்ப்பாங்கங்க. இந்த பரிகாரம் செய்வதற்கு நாம் இந்த பூவினை கடையில் காசு கொடுத்து வாங்கக்கூடாதுங்க. இந்த பூமரம் எங்கு இருக்குதோ அங்கு சென்று நாம் பறித்து கொண்டு தாங்க வரணும். இந்த பூ தொட்டவுடன் கீழே விழும் தன்மையுடையது. எனவே கீழே விழுந்த பூவை நாம் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுங்க. பூ மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த பரிகாரத்தை செய்வதற்கு 2 வெள்ளி தாயத்துக்கள் தேவைப்படுதுங்க. இந்த மலரை கொண்டு வந்ததுக்கப்புறம் கணவன் மனைவி இருவருமே அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு இந்த பூவினை கொண்டு போகணுங்க. அங்கு இருக்கும் சிவன் பார்வதி சிலையின் முன் இப்பூவினை வைத்து மனதார வழிபட்டு அவர்களுடைய குறைகளை முன்வைக்க வேண்டுங்க. அதுக்கப்புறம் அந்த பூவை கொண்டு வந்து அவர்களது பூஜை அறையில் வச்சிடணுங்க. நீங்கள் வாங்கி வைத்திருக்கும் தாயத்தில் இப்பூவினை உள்ளே வைக்கணுங்க. இந்த தாயத்தில் குறைந்தது 5 மலராவது இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணுங்க. 5 மட்டும் தான் வைக்கணும்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க. 5ற்கு மேலே நீங்கள் என்ன வேணாலும் எவ்வளோ வேணாலும் வைக்கலாங்க. ஆனால் குறைந்தது 5 மலராச்சும் வைக்கணுங்க. அப்படி அந்த 2 தாயத்திலும் பூவை உள்ளே வைத்து விட்டு இருவரும் கட்டிக்கோங்க. இந்த தாயத்தை கணவன் மனைவி இருவருமே கட்டிக்கணுங்க. இது கழுத்து, கை, இடுப்பு என உங்களுக்கு எப்படி கட்ட முடியுமோ அப்படி கட்டிக்கலாங்க. ஆனால் இருவருமே கட்ட வேண்டியது அவசியங்க. இந்த தாயத்தை கட்டிய 5 வாரத்துக்குள்ளாகவே உங்களோட உறவுக்குள்ளே இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகி அந்யோன்யம் கூட ஆரம்பிக்குங்க. இதை நீங்க கண்கூடாக கூட உணர முடியுங்க. ஒருவர் மனம் விட்டு சிறிது நேரம் அமர்ந்து பேசினாலே பிரச்சனைகள் சரியாகி விடுந்தானங்க. இது முற்றிலும் உண்மைதான். ஆனால் அவர்கள் இருவரும் அப்படி அமர்ந்து பேசுவதற்கான மனநிலை முதல்ல அமையணுங்க. அதற்கான சூழ்நிலை மாற வேண்டும். அப்போதுதான் இது சாத்தியமாகுங்க. இந்த பரிகாரம் அதற்கான சூழ்நிலையை உருவாக்கி இருவரின் மனநிலையை மாற்றி இருவருக்குள் இருக்கும் கசப்பை நீக்கி அந்யோன்யத்தை உருவாக்கக்கூடிய அற்புதமான பரிகாரங்க. அதனால இந்த பரிகாரத்தின் மீது நம்பிக்கை இருப்பினும் நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்வதி மற்றும் சிவனின் அருளை பெற்று தம்பதிகளாக வாழுங்க. முக்கியமானது நீங்கள் முழு மனசோட முழு நம்பிக்கையோடு செய்யணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம்.